கேஎல் ராகுல் லெஃப்ட் ஹேண்டில் போட்ட அந்த டாஸால் தான் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிய சீரிஸை நம்ம ஜெயிச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் நம்பலனாலும் அதுதான் உண்மை. கடைசியாக நம்ம 2023 உலகக்கோப்பை செமிஃபைனல் தான் டாஸ் ஜெயித்தோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் நம்ம தோக்கத்துக்கு பெரிய காரணம் இந்த டாஸில் தோற்றது பேசப்பட்டுச்சுங்க. அதுலேருந்து ஓடிஐ மேட்ச்சில் தொடர்ந்து 20 மேட்ச் நம்ம டாஸில் தோத்துட்டே தான் வந்தோம். அதில் 11 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அது வந்து பிளேயர்ஸோட ஃபார்ம். இருந்தாலும் கிரவுண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த கிரவுண்ட் கண்டிஷன் நமக்கு சாதகமாகணும் அப்படின்னா நம்ம டாஸில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்காவில் டெஸ்ட்டில் வாஷ் அவுட் ஆகிட்டோம். இந்த ஓடிஐ சீரிஸ் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டோம். ரெண்டாவது மேட்ச் டாஸில் தோற்றதால செகண்ட் ஆஃப் நம்ம பவுலிங் பண்ணதால் 350 ரன்னை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தோத்துட்டோம். இப்போ இந்த கடைசி மேட்சை ஜெயிச்சே ஆகணுங்கிற நிலையில் இருக்கும்போது டியூ ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறதால ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம பவுலிங் பண்ணால் நமக்கு சாதகமாக இருக்கும். அப்போ இந்த டாஸை ஜெயிச்சா மட்டும்தான் நாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுலிங் பண்ண முடியும். அப்போ கேஎல் ராகுல் லெஃப்ட் ஹேண்டில் போட்ட அந்த டாஸில் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுலிங் பண்ணி 207 ரனில் அவங்கள சுருட்டி ஜெய்ஸ்வாலோட சதத்தாலையும் ரோஹித் சர்மா கோலி அவங்களோட அரை சதத்தாலையும் சுலபமாக இந்த மேட்சை ஜெயிச்சு இந்த சீரியஸையும் ஜெயிச்சிட்டோம். அப்போ டாஸ் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். தொடர்ந்து 2 வருஷமாக 20 மேட்ச் தோத்துட்டு வந்த நாம் இந்த 21வது மேட்ச்சில் டாஸையும் ஜெயிச்சு சீரியஸையும் ஜெயிச்சிருக்கோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கவி கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.